அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷரா ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்ல மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் தாலிக தீனுல் கையிமு ஃபலா தظ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் ஒரு வருடத்திற்குரிய மாதங்கள் 12 என்று தீர்மானித்து விட்டான். எப்போது வானங்களையும் பூமியையும் படைத்தானோ அன்றிலிருந்து உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 தான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால் மற்ற மாதங்கள் புனிதமில்லை என்று கருதிவிட வேண்டாம். மற்ற மாதங்கள் பீடை என்று கருத வேண்டாம். எல்லா நாட்களும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, அல்லாஹ் தான் காலமாக இருக்கிறான். அவன்தான் இரவையும் பகலையும் மாறி மாறி சுழலச் செய்கின்றான். ஆகவே நாம் காலத்தின் மீது சத்தியம் செய்யக்கூடாது, காலத்தை இயக்குகின்றவன் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் இந்த 4 புனித மாதங்கள் எது அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியாக 3 மாதங்கள் வருகிறது. துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், அடுத்து ரஜப் என்கிற மாதம். இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள். இந்த 4 மாதங்களில் ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதமும் புனிதத்துக்குரிய மாதம், அந்த வருடத்தினுடைய கடைசி மாதமும் துல்ஹஜ்ஜும் புனிதத்துக்குரிய மாதம். அப்போ இந்த புனிதப்படுத்தப்பட்ட இந்த 4 மாதங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், எது நமக்கு நேரான வழி என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்து விட்டான். ஃபலா தظ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். இந்த 4 மாதங்களில் ஒரு மனிதன் தனக்குத்தானே எந்த வகையிலையும் அநீதம் இழைத்து விடக்கூடாது. அதுபோல மற்றவர்களுக்கும் அநீதம் இழைத்து விடக்கூடாது. அதனால தான் இந்த 4 மாதங்களில் குர்ஆனில் சொல்லி காட்டப்பட்டிருக்கு. 2வது அத்தியாயத்தினுடைய 117வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 217வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யஸ்அலூனக அனி ஷஹரில் ஹராமி. நபியே, உம்மிடத்தில் இந்த இறை மறுப்பாளர்கள் கேட்கின்றார்கள், புனிதமாக்கப்பட்ட மாதங்களை குறித்து, கிதாலின் அந்த ஃபீஹி, அந்த மாதங்களில் போர் புரிவது சம்பந்தமாக உங்களிடத்தில் கேட்கின்றார்கள். கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த மாதங்களில் போர் புரிவது குற்றமாக்கப்பட்டிருக்கு, பெரும் குற்றமாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை விட பெரிய குற்றம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில், இறைவன் காட்டின வழியில், இறை தூதருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் பயணிக்கக்கூடிய ஒருவரை தடுத்து நிப்பாட்டுவது மிகப்பெரிய பாவம். இந்த புனித மாதங்களுடைய புனிதத்தை விடவும் இது என மோசமானது, பெரிய குற்றம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் புனித மஸ்ஜிதுல் ஹராமிற்கு உம்ரா செய்யவோ, ஹஜ்ஜி செய்யவோ, வணக்க வழிபாடுகள் செய்யவோ வருகின்றவர்களை தடுப்பதும் பெருங்குற்றம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று மக்கமா நகரில் இருக்கக்கூடியவர்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது, இதுவும் மிகப்பெரிய பாவம் என்பதை என குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆக அல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், குழப்பம் விளைவிப்பது என்பது கொலையை விட கொடூரமானது, அதை விட பெரிய பாவம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த புனித மாதங்கள் என்பது நமக்கு ஏனைய 8 மாதங்களில் எப்படி நாம் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு பயிற்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த 4 மாதங்களில் பாவங்கள் செய்வது ஏனைய மாதங்களில் பாவம் செய்வதை காட்டிலும் பெரிய குற்றமாக அல்லாஹ்விடத்தில் அது அளவிடப்படுகிறது, மதிப்பிடப்படுகிறது. எனவே நாம் இந்த 4 மாதங்கள்லையும் நமக்கு நாமே அநீதம் இழைத்து விடாமலும், பிறருக்கு அநீதம் துரோகம் இழைத்து விடாமலும், நாம் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த புனித மாதத்தை கண்ணியமான முறையில் நாம்
கழிப்போம் என்று சொன்னால் இத்தகைய பழக்கம் ஏனைய மாதங்களில் நம்ம இடத்தில் மிளிரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. வல்ல ரஹ்மான் இந்த புனித மாதங்களுடைய சிறப்புகளை உணர்ந்து அதன் அடிப்படையில் பயணிக்கக்கூடிய நன்மக்களால் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.